திரு ராஜகோபால், இங்க கூட்டணி ஆட்சி தொடர்பான முழக்கம் தொடர்ந்து தமிழக அரசியல் களத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. ஆனா அதிமுக நாங்கள் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் என்கிற முழக்கத்தை ரொம்ப தீவிரமா வைக்கிறாங்க. திமுக 200 தொகுதிகள் அப்படின்னா இல்ல 210 தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். எப்படி பார்க்குறீங்க? இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடப்பதற்கு சுமார் 10 மாதங்கள் இருக்கின்றன. தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் நம்புகின்றோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. இப்போ இந்த அலையன்ஸ், இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்றால் எப்படிப்பட்ட ஆட்சி அமையும் என்பது அந்த சமயம் முடிவு செய்யப்படும். இதை உள்துறை அமைச்சர் அவர்களும் அதிமுக தலைவர் அவர்களும் முடிவு செய்வார்கள். பிரதம மந்திரியின் அவருடைய ஒரு தலைமையில் செயல்படும் உள்துறை அமைச்சர் அவர்கள் இது சரியான முடிவு எடுக்க போகிறார். இது பற்றி ஏற்கனவே விவாதிக்கப்பட்டுள்ளது. அதுதான் கட்சியுடைய நிலைப்பாடுன்றது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதில் முக்கியமான பாயிண்ட்டு, கல்யாணத்துக்கு தேதி தான் குறிச்சிருக்காங்க. கணவன் மனைவி 2 பேரும் கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துட்டாங்க. ஒரு நிலத்தை வாங்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஒரு நிலத்தை வாங்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. 2 பேரும் பணம் கொடுக்குறேன், நான் என் பக்கத்தில் இவ்வளோ பணம் கொடுக்குறேன், நீங்கள் உங்கள் தரப்பில் இவ்வளோ கொடுக்குறீங்கன்னு முடிவு பண்ணியாச்சு. யார் பேரில் அந்த நிலத்தை பதிவு செய்யணுன்றது அவங்க முடிவு செய்வாங்க. ஆனால் நிச்சயமாக 2 பேரும் ஒன்றா தான் இருக்க போகிறாங்க. இல்லை, அதில் யாரும் மாற்று கருத்து தெரிவிக்கல. இப்போ ஒரு பக்கம் இது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக பல தருணங்களில் சொல்லும் போது, இந்த பக்கம் கூட்டணி ஆட்சி இல்லைங்க, தனித்து தான் ஆட்சி அப்படிங்கிறதையும் சொல்லும் போது அந்த முரண்பாடு தான். எந்த முரண்பாடும் கிடையாதுங்க. 2029 வரை நிச்சயமாக இந்த கூட்டணி தொடரப்போகின்றது. 2029க்கு முக்கியமான அந்த ஆயத்த பணிகளும் நடைபெற்று வருகின்றன. ஆகவே இந்த கூட்டணி எப்படி செயல்படும், எப்படிப்பட்ட யுக்திகளை கையாளும், இந்த தேர்தலை நிச்சயமாக வெற்றி பெறும். அந்த தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு முடிவு செய்யப்படும் எப்படிப்பட்ட ஆட்சி அமைக்கப்படும் என்பது முடிவு செய்யப்படும். ஆட்சி அமைக்க போகிறது நம்ம கான்ஸ்டியூஷன் படி, நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின்படி. அந்த சமயத்தில் இருக்கிற எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒன்று கூடி தலைமையை அவங்க தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதை தான் உள்துறை அமைச்சர்கள் ஏற்கனவே சொல்லிட்டார். அதிமுக தரப்பிலிருந்து அவங்க தான் தலைமை, முதலமைச்சர் அவங்க தான். அதில் நம்ம கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னா கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும், இல்லை கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு அங்கே கமாவை போடுறதுல இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கமாவை எப்போ வேணா போட்டுக்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதில் பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்னு சொல்றதுல வித்தியாசம் இருக்குல்ல. பாஜக அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகின்றது, நம்புகின்றது. சரி, அதே மாதிரி அதிமுகவும் அதிகமான அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வர வேண்டும், ஜெயிக்க செய்ய வேண்டும்ன்றது அவங்களும் நம்புறாங்க. ஆகவே இதை அவங்க கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் அவங்க உத்வேகப்படுத்துறதுக்கு பேச தான் செய்வாங்க. ஆட்சி அமைய பொழுதுதான் அவங்களுக்கு பிரச்சனை வருமா, குழப்பம் வருமா? நிச்சயமா வராது. ஏன்னா இல்ல, பாரதிய ஜனதா பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ரொம்ப தெளிவா சொல்றாரு. உங்களுக்கு அப்படி ஏதாவது கூட்டணி ஆட்சின்னு சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் ஆலோசனை நடத்திக்கோங்க, பேசிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல, நான் யாருடைய கருத்துக்கும் மறு கருத்தோ இல்ல அதன் ஒரு விளக்கத்தை கொடுக்க விரும்பல. நான் நிலைப்பாட சொல்லிட்டேன். சரி, இதுதான் நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடுல எந்த ஒரு அவசியம், இப்ப முடிவெடுக்கக்கூடிய அவசியம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு தேர்தல் முடிவு நாளைக்கு நம்ம ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் 10 மாதங்கள் இருக்கு. மக்களுக்கு நல்லது செய்யணும். சரி, தமிழ்நாட்டில் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனை. அவங்க 2 பேருக்கும் தான் இந்த போர் நடக்க போகுது. ஒரு தரப்புல கடவுள், நீங்க சொல்ல வருது 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிதான் இருக்க போகுது, அப்படிதான் வரப்போகுது. அந்த மாதிரி தான் கூட்டணி அமைய போகின்றது. கடவுளை நம்புவோன் முட்டாள்னு சொன்ன அந்த வாக்கியத்தை தமிழ்நாடு அகராதியிலிருந்து எடுக்கணும். அதுதான் நரேட்டிவா இருக்கு. இதுவரைக்கும் யாரும் சொல்லாத நரேட்டிவா இது இருக்கு. எல்லா மதங்களையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு நான் தமிழ்நாட்டை பத்தி தான் பேசுறேன். நீங்க யூபியில் அது நடந்துருச்சு, மகாராஷ்டிராவில் இது நடந்துச்சுன்னு பேசாதீங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதுல இருக்கிற வரலாறு தனி, அங்க இருக்கிற மக்களுடைய அவங்களுடைய மனநிலை தனி, அவங்க எப்படி தேர்தலில் அவங்க வாக்களிப்பாங்கன்றது தனி. சரி, தமிழ்நாட்டில் எப்படி வாக்களிக்கிறாங்க அப்படின்னா, மக்கள் நியாயத்தின் அடிப்படையில் வாக்களிப்பார்கள், தர்மத்தின் அடிப்படையில் வாக்களிப்பார்கள். பாரத ரத்னா புரட்சி தலைவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சி அமைத்தார்? அவர் 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியிலே இருந்தார். இவங்க என்ன சொல்லியும் ஒன்றும் செய்ய முடியல.
எப்படி ஆட்சியில் இருந்தார்? நியாயத்தின் அடிப்படையில் ஆட்சி நடக்கும் தமிழ்நாட்டில் எப்பொழுதும். சரி, அந்த நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் வெல்வோம், அதன் அடிப்படையில் ஆட்சி அமைப்போம். அது கூட்டணி ஆட்சியா, கூட்டணி ஆட்சியா? அதாவது இது நான் சொன்னபடி ஏற்கனவே தலைவரும் சொல்லிட்டாரு, திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் சொல்லிட்டாரு, உள்துறை அமைச்சர் அவர்களும் அதிமுக தலைவரும் முடிவு செய்வார்கள் என்று ஏற்கனவே அது விளக்கப்பட்டுள்ளது. இதுல மேலும் விளக்கம் தேவையில்லை, அதுக்கு ஒரு அவசியமும் இன்னைக்கு இல்ல. அகில இந்திய தலைமை என்ன சொல்கிறதோ அதுதான் எங்களுடைய வேத வாக்கு அப்படின்னு சொல்றாங்க. அகில இந்திய தலைமை சொல்வது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தான். இங்க நாங்கள் தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதாவது இதுல நான் திரும்ப நான் திமுக கட்சியை பத்தி நான் விமர்சனம் செய்ய விரும்பல. நான் எந்த கட்சியை நான் விமர்சனம் செய்வதற்காக நான் இங்க வரல. ஆனா ஒரே கூற்றை மீண்டும் மீண்டும் சொல்வதனால் இது மக்கள் மனதில் பதிந்துவிடும். அதன் அடிப்படையில் மக்கள் தனது மனதை மாற்றிக்கொள்வார்கள் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அது நடக்கப் போவதில்லை. இதுல நான் ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். திரு கண்ணதாசன் அவர்கள் சொல்ற மாதிரி அவங்க பேசி பழகிய பொய், ஆமா, வாங்கி பழகிய கை, போட்டு பழகிய பை, இதுதான் அந்த கட்சி. இது நான் சொல்லல, பேசும்போது பதில் அந்த கட்சியில இருந்து வந்தவரே சொல்லியிருக்காரு. முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிற திரு கனகராஜ், இங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இருந்த போது என்ன மாதிரி ஒரு நரேட்டிவை தொடர்ச்சியாக திமுக கூட்டணி கட்சிகள் முன்வைத்ததோ அதே மாதிரியான ஒரு நரேட்டிவை இப்பயும் இந்த பரப்புரை பயணம் தொடங்கினதிலிருந்தே தொடர்ச்சியாக திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் அந்த நரேட்டிவை முன்வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் அது மக்களிடம் எடுபடல. இந்த பயணமே ஒரு இமாலய வெற்றி. அதே போல இது கூட்டணி ஆட்சியா, தனித்து ஆட்சியா, பெரும்பான்மையோட ஆட்சியாங்கிற அந்த கேள்விகளும் இங்க எழல. ஆனா திமுக அப்படியான ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க, முயற்சி பண்றாங்க. அவர்தான் ராஜகோபால் சார் இப்போ கொஞ்சம் முன்னால சொன்னார், தேர்தல் முடியட்டும், அப்புறம் அமித்ஷாவும் இவங்களும் பேசி முடிவுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டாரு. சரி. ஸோ எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தனி ஆட்சின்னு சொல்கிறாரு, இவர் கூட்டணி ஆட்சின்றாரு, அண்ணாமலை கூட்டணி ஆட்சி. சேர்ந்து பேசி முடிவெடுப்பாங்கன்னா எதுக்கு சேர்ந்து பேசி முடிவெடுக்கணும்? ஒருவேளை அவர் சொல்கிறதுல ஒன்று இருக்குது, அத்தைக்கு மீச முளைக்கட்டும் அப்புறம் சித்தப்பான்னு கூப்பிட்டுக்கலாம், இப்போ ஏன் கவலைப்படுறீங்கன்னு ராஜகோபால் சார் சொல்கிறாரு. ஏன்னா அதனால் அதை பற்றி இப்போ எங்கே பேசுகிறீங்க? முதல்ல பெரும்பான்மை கிடைச்சா தானே அப்புறம் யார் ஆட்சி அமைக்கிறதுங்கிற பிரச்சனையே வருது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசினேன். நான் அது போகிறதுக்கு முன்னால் சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். இது என்ன நம்பிக்கை உள்ளவருக்கும் நம்பிக்கை இல்லாதவருக்கும் அது என்ன அப்படி ஒன்று நேரேட்டிவ் என்ன செட் பண்ணுறாங்க? நீங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளோர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவருங்கிற பிரச்சனையா இது? அப்புறம் சொன்னார் எல்லா மதத்தையும் சமமாக நினைக்குது பாஜக. அவங்க அப்படி நிறைய அப்படி போய் சொல்லுவாங்க. இப்போ சார் எடுத்து பார்க்கட்டும், பிஜேபியினுடைய ஆர்கனைசேஷனல் பார்ட்டில் அவங்க காந்தியன் சோசியலிசத்தில் நம்பிக்கை வச்சுருக்கோன்னு எழுதியிருக்காங்க. இன்னும் இருக்குது. சரி. காந்தியவும் அவங்களுக்கு பிடிக்காது, அவங்கள போட்டு தள்ளனால கொண்டாடுவாங்க. சோசியலிசம் வெளிநாட்டு தத்துவம்னு சொல்லுவாங்க. ஜனங்களை ஏமாத்துறதுக்கு காந்தியன் சோசியலிசம் தான் எங்களுடைய கொள்கைன்னு அவங்க இன்றைக்கி வரை எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டில் இருக்குது. அது வேறு வெப்சைட்டில் இல்லை, பிஜேபியினுடைய வெப்சைட்டில் இருக்குது. சரி. ஸோ அவங்க இடத்துக்கு இடம் ஒரு மாதிரி பேசுவாங்க. ராமர் தேவைன்னா ராமரை கொண்டாடுவாங்க, அயோத்தியில் தோற்று போயிட்டா ஜெய் ஜெகநாத்னு நரேந்திர மோடி மாறிடுவார். ஆடையை வைத்து அடையாளம் காணலான்னு சொன்னது அவர். எனவே இந்த பாவ மூட்டைகளை ஏன் அதிமுக சேர்ந்து சுமக்கிறது? ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க, கூட்டணி தர்மத்துக்காக சில விஷயத்தை நாங்கள் ஆதரித்தோம், வேளாண் சட்டங்களை ஆதரித்தார்கள். இங்கே பேசிக்காக அவர் என்ன சொன்னார், அதிமுகவில் யாரை வேணாலும் கேளுங்க, வேளாண் சட்டம் நியாயம்னு சொல்லுவாங்களா? இதுக்கு கவுண்டர் அவங்க அப்படி பண்ணாங்க, திமுக அப்படி பண்ணாங்கிறதுல ஒருவேளை ராஜ்யசபாவில் வேளாண் சட்டத்தை எதிர்த்து அதிமுக வாக்களித்திருந்தால் அந்த சட்டமே வந்திருக்காது. ஒரு வருஷம் போராட்டம் நடந்திருக்காது. 700 பேர் அதையும் கேள்விக்குள்ளாக்குறாங்க சார். நீங்க மத்திய பாஜக அரசை விமர்சிப்பதை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையா முன்வைக்க முடியுமா? இது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். தமிழ்நாட்டில் 5 ஆண்டு திமுக ஆட்சியின் மீதான ஆன்டி இன்கம்பன்சி குறித்து தான் நீங்க அதிமுக பரப்புரை களத்தில் முன்வைக்க போகுது. அப்ப அவங்களுடைய வாதம் என்னன்னா, நாங்க யாராக இருந்தாலும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாரும் ஒரு அணியில வாங்க, இதுல கொள்கை முரண்பாடுகள் இல்லாம
திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் ஓரணியில வாங்கன்னு தான் நாங்க சொல்றோம். நீங்க பாஜகவை எதிர்த்து பரப்புரை செய்வதனால தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் என்ன பலன்னு கேட்கிறாங்க.